இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாப்பாடு இந்த எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி ஒரு பட்டாணி குருமா பார்க்கலாமாங்க. அதுக்கு நான் பட்டாணியை நைட்டே ஊற வச்சிட்டேங்க. காலையில் இந்த பட்டாணி கூட ஒரு 4 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வெட்டி போட்டேன். குக்கரில் பட்டாணி உருளைக்கிழங்குலாம் போட்டுட்டு உப்பு மஞ்சள் தூள்லாம் போட்டு தண்ணி முங்குற அளவுக்கு மட்டும் ஊற்றிட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா பட்டாணி சூப்பராக வந்துருங்க. இந்த பக்கம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கோங்க. கூடவே கருவேப்பிலை, நீல வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒரு 3 நல்லா பொன்னிறமாக வதங்குற அளவு விட்டுறணும். அதே மாதிரி நீல வாக்கில் கட் பண்ண பச்சை மிளகாய் 2. இஞ்சி பூண்டு பேஸ்ட் என்கிட்ட இல்லை, அதனால் நான் கடையில் வாங்கிட்டேன். நீங்கள் மேக்ஸிமம் வீட்டில் அரைக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லது. ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி மட்டும் சாப் பண்ணி போட்டேங்க. இதெல்லாம் நல்லா வந்ததுக்கப்புறமா கூட பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் சீரகத்தூள்லாம் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறமா அது நல்லா பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறமா வேக வச்சிருக்க பட்டாணி உருளைக்கிழங்கு அதெல்லாம் அந்த தண்ணியோடய சேர்த்திக்கலாம். இதுக்கு இந்த தேங்காய் பேஸ்ட் தாங்க மெயின். தேங்காய் ஒரு அரை மூடி, அது கூட கொஞ்சமாக பொட்டுக்கல்ல சோம்பு இதையும் அரைச்சி போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நான் போடுறது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு நான் அரைச்ச கறி மசால் தூள் அதையும் நான் போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் போடுறனாலும் போடாட்டி விட்டுடலாம். ஸோ லாஸ்ட்டாக ஒரு கொடி விட்டு இறங்கினதுக்கப்புறமா சப்பாத்திக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய், நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.